ஆதார் கார்டு ஆதார் கார்டு இல்லையா? ஆதார் கார்டு இல்லைன்னா கவர்மெண்ட் ஹவுஸில் போக முடியாது, ரோட்டில் தான் போகணும். ஆதார் கார்டுங்க. இல்லைன்னா ஆதார் கார்டு நம்பர் தெரியுங்களா? தம்பி வாங்க வாங்க. சரி போங்க. இங்கே வாங்க. இது ஒரு நிமிஷம். இங்கே கேமரா இருக்குது, கை காமிச்சிட்டு போங்க. கேமரா இருக்குது, யூடியூப் சேனல், கை காமிச்சிட்டு போங்க. அப்படியே போகாதப்பா, அங்கேருந்து இந்த கார் உள்ள இருக்கு பாரு. சரி நீ அவசரமாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ போயிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். இங்கே இல்லைங்களா? நம்பராவது தெரியுங்களா? நம்பர் தெரியாதுங்க. இப்போ ஆதார் கார்டு, ஆமாம், போகிறதுக்கு ஆதார் கார்டு வேணும். சரி நான் இனிமேல் எடுத்து வச்சுக்கிறேன். இல்லைன்னா உள்ள விட சரி வெளியே போய்க்கிறீங்களா? இனிமேல் அடுத்த டைம் எல்லாம் ஆதார் கார்டு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா எல்லா பப்ளிக் பிளேசஸ்லேயும் அந்த மாதிரி தான். ஆதார் கார்டு இல்லைன்னா யூரின் கூட பாஸ் பண்ண முடியாது. சரி ஜி சாரி, கேமரா அங்கே இருக்குது, யூடியூப் சேனலுக்காக சும்மா ஒரு விழிப்புணர்வு. எல்லாத்துலேயும் ஆதார் கார்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, அதுதான் இதுக்கும் ஆதார் கார்டு கேட்டால் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. சரி நீங்கள் இப்போ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் டாய்லெட் போகிறீங்களா? ஆதார் கார்டு இருக்கா? ஆதார் கார்டு வேணும். எதுக்கு சார்? டாய்லெட் போகிறதுக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆதார் கார்டு. ஆதார் கார்டு இல்லையா? ஆதார் கார்டு இருக்கு, வீட்டில் இருக்குது. நம்பர் தெரியுமா? ஆதார் கார்டு நம்பரு தெரியாது. நம்பரும் தெரியாதா? ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாதுன்னா உள்ளே போக முடியாதுங்க. ஏங்க? வெளியே எங்கேயாவது போய்க்கோங்க சார். இல்லைன்னா ஃபைன் 100 ரூபா. நீங்கள் போயிட்டு வாங்க. இருக்குங்களா? ஃபைன் இருக்குங்களா? ஃபைன் கூட போடுங்க, ஃபஸ்ட்டு தான் முக்கியமாக இருந்து அப்புறமேட்டு போய்க்கலாங்க. நீங்கள் கூட போடு, நான் கங்கோஸ் போயிட்டு அது போடுங்க, கொஞ்ச நேரம் இருக்க வரேன். வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜெயிலில் போட்டுட்டா போடுங்க. ஃபஸ்ட்டு சிரிக்காதீங்க, காமெடி பண்ணாதீங்க. என்னப்பா ஆதார் கார்டு இருக்கா? ஆதார் கார்டு இல்லாமல் சார் கேட்பாங்க. ஆதார் கார்டு நம்ப ஏய், இங்கே ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆதார் கார்டு இல்லாமல் சார் எத்தனை வருவாங்க? மோடிக்கு ஃபோன் போடுங்க சார், பேசலாம். நீங்கள் யார், ஒபாமாவா? நீங்கள் ஃபோன் போட்ட உடனே மோடி உங்களுக்கு எடுத்து பேசுறதுக்கு? இந்திய குடிமகன் கட்சி. இந்தியாலேயே அவர் கிடையாது. அப்போ எதுக்கு பிரதமர் ஆகிறாரா நம்ம ஊரு? அது என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க சார். நான் மோடிக்கு எங்க பாருங்க, நான் ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவங்க சொல்றதை நான் செய்யணும். நான் குடிமகன் சார். நான் ஐடி கார்டு இருக்கா? குடிமகன் கார்டு வீட்டுக்கு வாங்க. நீங்க வீட்டுல போக வேண்டியதுதானே, அப்ப எதுக்கு ரோட்ல போறீங்க? பொதுமக்கள் யூஸ் பண்ணலாம், கைப்பிடம் போட்டுக்கிறீங்க. நீங்க பொதுமக்களே கிடையாது. நீங்க இந்தியனா? முதல்ல இந்தியனா? நீங்க இந்தியனா? நான் இந்தியன் தான். நீங்க கவர்மெண்ட் கார்டு கொடுங்க. கவர்மெண்ட் கார்டு தானே? இது பேன் கார்டு சார். பேன் கார்டு தாங்க. அதுல என்ன போட்டிருக்கு? பேன் கார்டுன்னு போட்டுக்குது. எங்க போறீங்க? போவையா கக்கிச்சு போறட்ட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. புரிஞ்சுங்களா? காமன்ஸ். சரி நில்லுங்க, எங்க போயிட்டே இருக்கீங்க? சொல்லுங்க. 100 ரூபா ஃபைன் எடுங்க. எதுக்கு? ஆதார் கார்டு இல்ல. பேசிட்டு இருக்கும்போது, அதிகாரி பேசிட்டு இருக்கும்போதே உள்ள போறீங்க. அதிகாரி பேசும்போது அதிகாரிக்கு பாத்ரூம் தெரியுமா அதிகாரின்னு? அது எனக்கு தெரியாதுங்க. சோபா சொல்லுங்க. பல்கா இருக்கீங்களா? எங்க சாப்பிட்டீங்க? உங்களை மாதிரி தான் இருக்கிறேன். எப்படி சார் இந்த வெயில கோட்டு போட்டு நிற்கிறீங்க? கஷ்டமா இருக்குமா சார்? கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, வயிற்று பசி, வயிற்று பழப்பு. அதான் எங்களுக்கு அதனால தான் ஏசி போட்டு கார்ல ஐடி கார்டு இருக்கா? லைசன்ஸ் ஆகுது இருக்கா? எதுக்கு சார் அதெல்லாம் எடுக்கணும்? ஏங்க மோடி சாருக்கு இன்னொரு திட்டம் அறிவிப்பாரு, அப்ப அதெல்லாம் தேவையில்லைன்ற போறாரு பாருங்க. அது வரைக்கும் கொடுங்க ஒரு கார்டு. அவர் சொல்லிட்டா, நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொல்லிட்டு இருக்கேன், அவர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கார்பரேஷன் ஏன் வருவார் இன்னும் கொஞ்ச நேரத்துல? எங்க இருந்து ஏஐயே ஹிந்தி தெரியாம உள்ள விட மாட்டோம். அவர்னா ஏஐயாவது பிஏ கொஞ்ச நேரம் வரைக்கும் வருவார். கொஞ்ச நேரம் நீங்களும் இருங்க. அப்ப செட்டிங்ஸ் வரல, செட்டிங்ஸ் வருமா? கஷ்டமா இருக்கும். சரி, கை காமிச்சு சென்னை பசங்க சொல்லுங்க. சென்னை பசங்க அப்படியே பாத்ரூம் போனா தண்ணி ஊத்துவோம் சொல்லுங்க. நிறைய தண்ணி ஊத்தணும்.